இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெள்ளை அரிசி நல்லதா இல்லை கருப்பு அரிசி நல்லதா? நீங்களே சொல்லுங்களேன். ப்ரௌன் ரைஸ் நல்லதா இல்லை பாலிஷ் ரைஸ் நல்லதா? சொல்லுங்க. எது நமக்கு ஆபத்து? நமக்கு ஆபத்தானது எது? கருப்பு அரிசி மிக ஆபத்தானது. என்ன சொன்னேன்? கருப்பு அரிசி இல்லைன்னா ப்ரௌன் ரைஸ் மிக ஆபத்தானது. ஆச்சரியமா இருக்கா? கருப்பு அரிசி மிக ஆபத்தானது, ப்ரௌன் ரைஸ் மிக ஆபத்தானது. ஆச்சரியமா இருக்கா? விளக்கம் சொல்லி தர போகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ப்ரௌன் ரைஸில், கருப்பு அரிசியில் அந்த தோல், அவுட்டர் லேயர்னு சொல்லுவாங்க, தோல், அப்புறம் பிரான், ஜெர்ம், அப்படி கொஞ்சம் 3 லேயர் உண்டு. அந்த எல்லாத்துலேயுமே இந்த ஆர்சனிக்கின் உள்ள விஷம் அதில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் புரிஞ்சா இல்லையா? இந்த ஆர்சனிக் என்ன பண்ணுது தெரியுமா? இந்த ஆர்சனிக் என்ன பண்ணும் அப்படின்னா, சும்மா விடாது நம்மளை. நம்முடைய கணையத்தில் உள்ள இந்த ஆர்சனிக் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய கணையத்தில் உள்ள பீட்டா செல்லை பாதிக்குது. நம்பர் 1. அப்போ என்ன ஆகும்? சுகர் ஜாஸ்தி ஆகும். கரெக்டு தானே? சுகர் கூடும், டயபெட்டிஸ் டைப் 2. அது மட்டும் இல்லை, அந்த ஆர்சனிக் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் கூட்டுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சர்க்கரை நோய் அதிகரிக்குமா குறையுமா? அதிகரிக்கும். அப்போ எது நல்லது? எது நல்லது நம்ம உடம்புக்கு? ஒயிட் ரைஸ், பாலிஷ் ரைஸ், இதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த பாலிஷ் ரைஸ் நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அவுட்டர் லேயர், அந்த வெளித்தோல், அந்த பிரான், ஜெர்ம், இதெல்லாம் அகற்றப்பட்டுரும். அகற்றப்படும் போது அந்த ஆர்சனிக் என்ன ஆயிரும்? வெளியில் வந்துடும். அப்போது எது நல்லது? வெள்ளை அரிசி, ஒயிட் ரைஸ் இஸ் த பெஸ்ட். ஒயிட் ரைஸ் இஸ் குட். ஒயிட் ரைஸ் இஸ் த பெஸ்ட். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனால் சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், எப்படி? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், இந்த 3க்குமே ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்த நல்ல தூக்கம் அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா, மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் சொல்கிறது பேலன்ஸ் டயட் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறது. நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்களேன், சுகர் மாத்திரை நிரந்தரமாக நிறுத்தலாம், இன்சுலின் நிரந்தரமாக நிறுத்தலாம். அந்த புத்தகம் தான் சொல்லுது பேலன்ஸ் டயட். சரிதா? இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதுங்க.